4 தக்காளி இருந்தால் போதும். சிம்பிளாக ருசியான தக்காளி தொக்கு வீட்லேயே செஞ்சிடலாம். தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை உடனே லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. 10 பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, வெரைட்டி ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போது அரைச்ச தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், தண்ணி நீங்கள் சேர்த்துடவே கூடாது. இதுலேயே தான் நல்லா வேகணும். இந்த ஆயிலே நல்லா வேகணும். அதுக்காக ஆயில் நிறைய ஊற்றணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபைனலாக தக்காளி தொக்கு ருசியாக ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸான புளியோதரைக்கு நான் சைட் டிஷ்ஷாக இதை எடுத்திருக்கேன். எந்த வெரைட்டி ரைஸுக்கும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.